மீதி இருக்கிறவனுங்களாம் இது நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம என்னமோ நினச்சி வந்தோம். பேதுருவே டெவலப் ஆகிறாரியா. யூதாஸ் அப்படியே பார்த்து அந்த அரசியல் அந்த சைடு எதிர்கட்சியோட தொடர்பில் இருக்கிறாரு. பொருளாதாரமும் இருக்கிறாரு. யூதாஸ் பற்றி தெரியும், பேதுரை பற்றி தெரியும், மத்தேயை பற்றி தெரியும், லூக்காவை பற்றி தெரியும். சீடர்களை பற்றி அந்த ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இவங்கெல்லாம் ஒழுங்காக ஒரு தொழிலுன்னு போயினாலும் கூட இவ்வளோ டெவலப் ஆகிருக்க முடியாது. இவங்களுக்கு என்ன செய்கிறது? அந்த கட்சியும் கொடியும் கொண்டு வந்த அதிகார வட்டாரத்தில் இவங்க கொண்டு வந்து இவங்களை பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் ஒரு கூட்டம் ஜனங்க நினச்சாங்க. இதுங்களும் அப்படி தான் ஒரு பின்னாடி சுற்றி இருந்தது. ஒரு இதுவும் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. இந்த 12க்குள்ளே ஒரு போட்டி, நான் பெரியவனா நீ பெரியவனா. யூதாஸ் சொல்லியிருக்கிறாரு, என்கிட்ட தான்டா ட்ரெஷரர், நான் தான் ட்ரெஷரரு, எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, பார்த்து நட்டுக்கோங்க நம்மக்கிட்ட, எதுனா தேவைன்னா. இன்னொருத்தன் சொல்கிறான், இல்லை வரி கட்டுறதுக்கு கூட ஒன்றை கேட்கல ஆண்டவர், என்கிட்ட தான் சொல்லி போய் மீன் பிடிச்சின்னு அதுலேருந்து வாயிலேருந்து வந்த வெள்ளி காசை கட்டினேன். இதுங்களுக்குள்ளே இதே இயேசு தெரியாமல் இருக்குமா? உங்களுக்குள்ளே யார் பெரியவனாக இருக்கிறான்னு என்று சொல்லி நினைக்கிறீங்க, யார் சிறியவனாக இருக்கிறானோ அவன் தான் பெரியவனாக இருப்பான்னாரு. எல்லோரும் அடங்கிட்டாங்க. இதுங்களை சீடர்கள் இது ஆவியை பெறுகிற வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் கூட இயேசு உதவியாகவோ ஆசீர்வாதமாக இருந்துதான் சரித்திரம் கிடையாது. தொல்லை கொடுக்கறதுல நம்பர் 1, கொஞ்ச நேரம் படுக்க வீட்டில் இதுங்களை நம்பி ஒன்றும் கொடுக்கவும் முடியாது. வர்றவங்களை ரிசெப்டிவாக ஏற்றுக்கவும் தெரியாது. 5000 புருஷர்கள் வராங்க, பெண்ஜாதி வருது, பிள்ளைங்க வருது, 15000 பேர் இருக்கிற இடத்துல எப்படி பேசணுன்னு தெரியாது. சாப்பிட்ற நேரத்தில் இப்போ நான் நல்லா பசியாக வர்றேன் உங்கள் வீட்டுக்கு, இல்லை நீங்கள் வர்றீங்க பசியான நேரத்தில் வர்றீங்க, அனுப்பிச்சிடுறது வேறு. நான் சொல்கிறேன் கர்த்தர் பார்த்துக்குவாருன்றேன். கர்த்தர் பார்த்துக்குவாரு. ஐயா பசிக்கிற வாயை திறந்து கேட்குறீங்க, எனக்கு சுகரு அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லை கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் சுகம் கொடுப்பாருன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? என்ன கெட்ட வார்த்தை திட்டுவீங்களோ, நல்ல பசி அதாவது திட்டணும்னு இல்லை, அந்த பசியினோட வேதனை இது ஒரு பக்கம். இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல சென்சிட்டிவ் ஏரியாஸில் இவங்க பழகி இருக்கணும். இயேசுவோடு இருந்ததுனால இது மாதிரி எல்லாம் ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவையில்லை நம்ம கை வைக்கிறோமே, அவன் மனநிலை எப்படி இருக்கும்லாம் தெரியாது. இவ்வளோ பெரிய மகாத்மாவோடு சுற்றின்னு இருக்கானுங்க. பரமாத்மா அனுப்பிவிடும், அவன்கிட்ட காசு கிடையாது. டேரெக்டாக மூஞ்சிக்கு நேராக சொல்ல, ஏதோ நிறமாக இருக்கிறாரு, வீட்டு கலரில் இருக்கிறாருன்னா ஒரு கருத்துக்கு தேகம் கொண்டவன் சந்தோஷப்படுவான். பெண்கள் பிரச்சனையாகிடும். அடையாளம் சொல்கிறதே வீட் கலர்னுவாங்க, இல்லை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அவங்க கருப்புன்னு சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்க. நிறமாக இருக்குது, அது போய் பார்த்தா தான் தெரியும். சோப் போட்டு கழுவினா தான் வெள்ளையாக இருக்குதுன்னு தெரியும். நான் மட்டும் இல்லையா, நிறைய களிம்பில் தான் ஓடின்னு இருக்குது வண்டின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா. இதுக்கு நேராகவே சொல்லிடுதுங்க, அவங்களை அனுப்பிவிடும்.